அகிலா, எங்க அவ? துர்கா, துர்கா, துர்கா. ஐயோ, இப்பதானே நம்ம கிட்ட பேசிட்டு போனா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? துர்கா. ஆனா இவ துர்காவா கனகாவான்னு தெரியலையே. இந்த ட்ரெஸ்ல தானே நம்மள பார்க்க வந்தா? அப்ப இவதான் துர்கா. என்னங்க, கனகா மாயக்காரி. அவளை பத்தி தெரியாம பேசாதீங்க. ஐயோ. சரி சரி, அவட்ட நான் பேசிக்கிறேன். இரு, எங்க போயிட்டு வர? பக்கத்துல குறி சொல்ற ஒரு சாமியார் இருக்காரு, அவரை பார்த்துட்டு வரேன். அவர்கிட்ட சின்னையாவுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி சொன்னேன். அவரும் சின்னையாவுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி இந்த முடி கயிறை கையில கட்டிவிட சொன்னாரு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத வேலையில பண்ணிட்டு இருக்க? இல்ல பெரியயா, அதான் நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன? சின்னையாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படிங்கய்யா சும்மா இருக்க முடியும்? என்னால முடிஞ்சத நானும் பண்ணும்ல. அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கிட்ட எல்லாம் போய் உதவி கேப்பியா? நான் ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னோட மாங்கல்ய பலத்தால மட்டும்தான் அசோக்க காப்பாற்ற முடியும்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரியே உன் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை வச்சு பெரிய பூஜை பண்ணணும்னு சொன்னார்.